Hello friends, welcome to Kumudini's Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்பிக்யூ சிக்கனுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணனும். இந்த மசாலாவை நம்ம டிக்கா, ஃப்ரைன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். மசாலா பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். மசாலா பண்றதுக்கு நான் 6 பட்டை, கிராம்பு 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 20, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன், கல்பாசி கொஞ்சம், அன்னாசி பூ ஒரு 15 அளவு, மராட்டி மொக்கு ஒரு 15, ஜாதிக்காய் குட்டியாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் நீங்கள் 1 போடுங்க போதும், ஜாதி பத்ரி ஒரு 7 எடுத்திருக்கேன். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்ல. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். டீப் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு பவுடர் கசப்பாயிடும். எல்லாம் வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதை இப்போ ஆற வச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 2 டைம்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா மசாலா பவுடர் நல்லா இருக்காது. பார்பிக்யூ சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஃபுட் கலர் கொஞ்சம், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், வினிகர் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், கெட்டி தயிர் 3 டேபிள்ஸ்பூன், ஆயில் 2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. சிக்கனை இது மாதிரி தொடையோடு சேர்த்து வாங்கிக்கோங்க. எல்லா பக்கமும் டீப் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கர்ட், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலா பவுடர், சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சால்ட், ஆயில், வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை ஒரு 4 to 5 hours ஊற வச்சிடலாம். அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். 5 hours ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு.
கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா நல்லா அடிப்பிடிக்காமல் வரும். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஹைஜீனிக்காக இருக்காது. ஏன்னா அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பை த சேம் டைம் கலருக்காக அவங்க ஃபுட் கலர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்மோக் போடணும். ஸ்மோக் இருந்தால் தான் பார்பிக்யூ சிக்கன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்மோக் பிடிக்கலனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன சார்கோல் பீஸை ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். Barbecue chicken is ready.